ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் ஷீட், அதுக்கான பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்து எப்படி அது உருவாக்குனாங்க எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி அந்த ஃபார்மேட்டில் எப்படி அந்த ஆர்டர் வந்துச்சு, எதுக்காக அந்த காஸ்ட் ஷீட் எல்லாமே பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காஸ்ட் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஸோ காஸ்ட் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு 3 எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து எப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒன்று மெட்டீரியலை வச்சு அந்த காஸ்ட் வந்து டிரைவ் பண்ணுவாங்க, இன்னொன்று லேபர் வச்சு அந்த காஸ்ட்டை டிரைவ் பண்ணுவாங்க, இன்னொன்று எக்ஸ்பென்சஸ் வச்சு ஒரு காஸ்ட்டை டிரைவ் பண்ணுவாங்க. அது ப்ராடக்ட்காக இருக்கலாம், ஒரு சர்வீஸ்க்காக இருக்கலாம். அதுக்கான காஸ்ட்டை டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் பேஸு. ஓகேவா? ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸு எப்படி நம்மளுக்கு டிவைட் ஆகுதுன்னா, டைரக்ட்டு, இன்டைரக்ட், டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி இது கிளாஸிஃபை ஆகுது. ஓகே. ஸோ என்ன இது அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ ஒரு மெட்டீரியலாக இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியில் என்ன வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் போல் ஒரு டேபிள், நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். எனக்கு அந்த எக்ஸாம் வந்து நான் படிக்கிறதுலேருந்தே எனக்கு அது ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ தட் உங்களுக்கும் அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த டேபிள் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கான மெயின் என்ன மெட்டீரியல்? வுட்டு. கரெக்டாக? வுட்டு தான் வந்து என்னது மெயினான மெட்டீரியல். ஓகேவா? ஸோ வுட்டு தான் அதுக்கு மெயினான மெட்டீரியல். இன்டைரக்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னா அந்த பொருளுக்கு டைரெக்டாக அது அட்ரிபியூட் ஆகாமல் இன்டைரக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? என்னது டைரெக்டாக அட்ரிபியூட் ஆகாமல் இன்டைரக்டாக இருக்கும். அதுதான் என்னென்னா இன்டைரக்ட் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அதுக்கு அவங்க வந்து கட்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் நம்மளுக்கு தெரியுமா, அது டெய்லியும் நம்ம பார்க்குறப்போ இதில் அந்த கட்டிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கட் பண்ணுற அந்த மிஷின் வந்து நம்ம டெய்லியும் பார்ப்போமா? பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்டைரக்டாக அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல். ஓகேவா? சரி, டைரக்ட் லேபர்னால் என்ன சொல்ல வராங்க? டைரக்ட் லேபர்னால் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு அவங்க டைரெக்டாக அந்த லேபர் வந்து இறங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வுட்டை கட் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த வுட்டை வந்து கட் பண்ணுறவங்க தான் அதில் டைரக்ட் லேபர். ஸோ அப்போ அந்த ஒரு கார்பெண்டர் தான் என்னது இந்த இடத்துல டைரக்ட் லேபர். ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து சம்பளம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே இதில் வரும், இந்த டைரக்ட் லேபரில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ இன்டைரக்ட் லேபர் அப்படின்னா என்ன? இந்த டேபிள் தயாரிக்கிறப்போ கீழே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூமில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ளோர் பிளேஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அந்த ஃப்ளோர் பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த டேபிளை தயாரிக்கிறதுக்கு அவங்க உதவலை. பட் அவங்க க்ளீன் பண்ணலன்னா ஆனால் இந்த டேபிளை அவங்களால தயாரிக்க முடியாதுல்ல. எப்படி குப்பையில் வந்து இந்த மாதிரியான டெய்லியும் இந்த மாதிரியான வுட் வேஸ்ட்லாம் வந்து அதிலே இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணாமல் எப்படி வந்து அவங்க தயாரிப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது இன்டைரக்டான விஷயமும் இதில் வந்து ஃபார்ம் பார்ட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி வந்து ஸ்வீப் பண்ணுறவங்க அவங்களுக்கான விஷயம், அவங்களுக்கான வேஜஸ்லாம் வந்து என்ன வரும்? ஸோ அவங்களுக்கு கொடுக்குற வேஜஸ் அந்த மணியெல்லாம் எதில் வரும்னா இந்த இன்டைரக்ட் லேபரில் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த டேபிள் தயாரிக்கிறதுக்கு டைரெக்டாக என்னென்ன எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்காங்க அவ்வளோதான். ஓகே. என்னென்ன வந்து செலவு பண்ணியிருக்காங்க, இதுக்கு டைரெக்டாக என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, அதில் டைரெக்டான எக்ஸ்பென்சஸ் அது வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ சம்திங் அந்த விஷயத்துக்கு டைரெக்டாக வந்து செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஏதாவது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ அதுக்கு வந்து வார்னிஷ் அடிக்கிறது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வார்னிஷ் பெயிண்ட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அது வாங்குறது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தானே. இன்னொன்று வந்து இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் வந்து என்ன சொல்லலாம்? ஸோ இதுக்கு என்னென்ன வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கும் அப்படின்னா, ஸோ எந்தெந்த செலவெல்லாம் இந்த ப்ராடக்டில் நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நம்ம இதை விற்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ இதை விற்கிறதுக்காக நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்டை நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போ அதுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சேல்ஸ் ஃபேக்ட்ரி முடிஞ்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த லோடிங் சார்ஜஸ், இந்த மாதிரி அதுக்கு இன்டைரக்டாக நிறைய விஷயம் இருக்கும்.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி இந்த டெலிவரி இந்த மாதிரி இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயமே. ஓகேவா? இதுதான் என்னது பேசிக்கான விஷயமே. இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்ட் ஷீட்டே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே தெரியுது இல்லையா? ஸோ இந்த காஸ்ட் எலமெண்ட்ஸில் இருக்க அந்த டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வச்சு தான் அவங்க காஸ்ட் ஷீட் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கியிருக்காங்க. சரியா? இப்போ நான் சொல்லவா அந்த லாஜிக் என்னன்ட்டு? இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து கவனமாக கவனிக்கணும். ஓகேவா? அவங்க இந்த டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு டைரெக்டாக வருது இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அது என்னது? ப்ரைம் காஸ்ட். என்னது? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரியா? இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்த இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி இன்டைரக்டாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓவர் ஹெட்ஸ். என்னது? ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஓவர் ஹெட்ஸ் சாப்டரில் இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் பர்டிகுலர் சர்வீஸ்க்கு என்ன டேரெக்டாக அட்ரிபியூட் ஆகலையோ, விச் இஸ் நாட் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் அப்படிங்கிறது தான் இன்டைரக்டில் வரும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஓவர் ஹெட்ஸாக வரும்னு ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ சேம் திங் தான் சொல்லப்போனால் நீங்கள் காஸ்ட் ஷீட் தான் வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுற விஷயமே. ஓகே, அதை லேர்ன் பண்ணிவிட்டு மீது எந்த சாப்டர் பார்த்தாலுமே அது லிங்க் ஆகும் நம்ம காஸ்ட் ஷீட்டோட. சரியா? ஓகே. ஸோ அந்த ஓவர் ஹெட்ஸ், இந்த மாதிரி இன்டைரக்ட் ரிலேட்டடாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் படிக்கிறாங்க. இப்போ புரியுதா? ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரைம் காஸ்ட். இது என்னது? டைரக்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரைம் காஸ்ட், இன்டைரக்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குது? ஓவர் ஹெட்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஓவர் ஹெட்ஸை நம்மளுக்கு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகே, இந்த ஓவர் ஹெட்ஸ் இந்த மாதிரி டேரெக்டாக பொருளுக்கு, டேரெக்டாக அந்த சர்வீசஸ்க்கு டேரெக்டாக ரிலேட் ஆகாத இந்த ஓவர் ஹெட்டாக என்னவா பிரிக்கிறாங்க? 3யாக வந்து பிரிக்கிறாங்க. என்னது அது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ஸோ ஃபேக்ட்ரியிலே ஒரு சில இந்த மாதிரியான இன்டைரக்டான எலமெண்ட்ஸ், ஃபேக்ட்ரியிலே ஒரு சில ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே அந்த பொருளுக்கு ரிலேட் ஆகாமல் இருக்கான். ஸோ அதெல்லாம் தான் என்னென்னா இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது? அட்மின் ஓவர் ஹெட். வாட்? அட்மின் ஓவர் ஹெட். ஸோ இந்த அட்மின் ஓவர் ஹெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த அட்மின் ஓவர் ஹெட் இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க்ஸு, ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு சேலரி பே பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் பே பண்ணணும் தான். பட் அது ப்ராடக்ட்டில் டேரெக்டாக ரிலேட் ஆகிருக்கா? இல்லை. அதனால இது அட்மின் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த மாதிரி தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அது தயாராகி முடிஞ்சு நம்ம அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற டைமில் நம்மளுக்கு ஒரு சில எக்ஸ்பென்சஸ், ஒரு சில விஷயம்லாம் இன்டைரக்டாக நம்மளுக்கு அதில் வந்து டெரிவ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்லிங் ஓவர் ஹெட். வாட்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சோடனே உங்களுக்கு காஸ்ட் ஷீட் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த காஸ்ட் ஷீட்டு ரொம்ப சிம்பிள் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்த இந்த மேப்பு உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு, இது லாஜிக் உங்களுக்கு புரியுது அப்படின்னா எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். இப்போ நான் சொன்ன தமிழ் மீனிங் உங்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா, ஓ இதுவா, இது தானே, அப்போ இது இந்த ஓவர் ஹெட்டில் வரும் அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்க. இது தானே, ஓ இது டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓ அம்மா இந்த தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஓ இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வருது அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்ன தமிழ் மீனிங்கில் நீங்கள் ஸ்டிக் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேம் பண்ண அந்த ரிப்போர்ட் தான் என்ன அப்படின்னா காஸ்ட் ஷீட். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண விஷயத்தை தான் கம்பெனிலையும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அனலைஸ் பண்ணுற விஷயத்தை ஒரு ரிப்போர்ட் மூலமாக சொல்கிறாங்க, ஒரு ஷீட் மூலமாக சொல்கிறாங்க. ஒரு 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 டாக்குமெண்ட்டில் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. அதனால தான் என்னது காஸ்ட் ஷீட்டு. ஸோ அந்த ஆர்டரை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் ஷீட் விட் பி டன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த காஸ்ட் ஷீட். இதுதான் வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஷீட். நான் சொன்னேன் இல்லையா டைரக்ட் எலமெண்ட்ஸ். இங்கே பாருங்க, டைரக்ட் மெட்டீரியல்,
இங்கே பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே என்ன இருக்குது, இது எல்லாமே நான் என்ன சொன்னேன், ப்ரைம் காஸ்ட்டுன்னு சொன்னேன்னா, ஸோ டோட்டல் பண்ணியிருக்காங்க, ப்ரைம் காஸ்ட்டாக வந்துருச்சா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஓவர் ஹெட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும், ரைட்டா. ஸோ அப்போது ஓவர் ஹெட்ஸ் ஓகே அந்த மாதிரியான ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரியான ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லாம் நடக்கும். ஸோ நிறையா ப்ராசஸ்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராசஸ் ஆட் பண்ணுறாங்க, க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிறது தான் ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெரைவ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு க்யூர் ஆப் ஸ்க்ராப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாட் க்யூர் ஆப் ஸ்க்ராப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பேஜில் நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு இந்த க்யூர் ஆப் ஸ்க்ராப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம அதை டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ண வரைக்கும் என்ன காஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபினிஷ்டு குட்ஸ், அதாவது ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தெரிஞ்சிடும். என்ன தெரியும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது தெரியும். ஸோ எவ்வளோவுக்கு நம்ம சேல் பண்ணணும். ஸோ அதோட என்ன நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஓவர் ஹெட்ஸ்லாம் நம்ம இதில் படித்தோம், இன்டைரக்டில் பார்த்துருக்கோம். கரெக்டாக, இன்டைரக்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது, டைரக்ட் எலமெண்ட்ஸ். ஸோ நான் போட்டேன் இல்லையா மேப்பு, அதுதான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா, என்ன கிடைக்கும், டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, ஸோ அவங்க ஆக்சுவலி எவ்வளோ டோட்டலாக சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ இதுதான் என்ன அப்படின்னா காஸ்ட் ஷீட்டோடைய என்டையர் ஓவர்வியூ. ஓகே, ஸோ இதை இன்னும் டீப்பாக ஒரு எலமெண்ட்குள்ளேயும் என்னென்ன வருது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். ஓகே, டைரக்ட் லேபர், டைரக்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்குது. ஸோ இந்த டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். வாட் ரா மெட்டீரியல், ஸோ எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலோட எதாவது அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. அதில் என்னென்னலாம் நம்ம லெஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா அப்நார்மல் லாஸு, ஸ்க்ராப் ஏதாவது இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது இருந்துச்சு ரா மெட்டீரியல்லாம் லெஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேவா. ஸோ அதில் நம்ம போட்டு நம்ம ப்ரைம் காஸ்ட் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா எங்கே போகணும் நம்ம ஓவர்வியூவில், ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வரும். கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ப்ரைம் காஸ்ட்டில் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிராஸ் ஒர்க் காஸ்ட் கிடைக்கிது. அதில் ஓப்பனிங் டபிள்யூஐபி ஆட் பண்ணுறாங்க, க்ளோசிங் டபிள்யூஐபி லெஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஒர்க்கு காஸ்ட் கிடைக்கிது. அதில் நான் சொன்னேன் இல்லையா க்யூர் ஆப், அது ஒன்றும் இல்லை, குவாலிட்டி கண்ட்ரோல், ரிசர்ச் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதாவது ப்ராசஸ் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும். அண்ட் தென் இந்த அட்மின் ஓவர் ஹெட். ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் எப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கிற அட்மின் ஓவர் ஹெட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மிஸ்செல்லனியஸ் இன்கம், பேக்கிங் சார்ஜஸ் ப்ரைமரி மட்டும்தான் இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு டிரைவ் பண்ண போயிடணும். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எப்படி டிரைவ் பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிரும். ஓகேவா. ஸோ அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம், அட்மின் ஓவர் ஹெட்டு, செல்லிங் ஓவர் ஹெட்டு, பேக்கிங் சார்ஜ் செகண்டரி இருக்கும் இல்லையா அது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா அட்மின் ஓவர் ஹெட் ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம், இங்கே பார்த்தது நம்மளுக்கு ஜென்ரல். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நெக்ஸ்ட் திங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஸோ இந்த ஓவர் ஹெட்ஸ்லாம் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் காஸ்ட் ஷீட்டை ஒரு செக்மெண்ட் வைஸாக டிவைட் பண்ணி பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, இதையும் தாண்டி சில கொஷின்ஸ்லாம் எப்படின்னா அவங்க எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை வச்சு கேட்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் லாஜிக்காக இப்போ நான் சொன்ன மேப் உங்களுக்கு அது கிளிக் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த காஸ்ட் ஷீட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரியான இதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் எல்லாமே இதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தாச்சு காஸ்ட் ஷீட் ரிலேட்டடாக. ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ we will see in the next video.
okay? Join Telegram group for summaries and notes, okay? Until then, this is Shweta signing off. Thank you.